வாசிக்க கேட்கலாம். சற்று நேர சிந்தனைக்காக 2 சாமுவேல் 15வது அதிகாரம், 2 சாமுவேல் 15வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எருசலேமிலே எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றார். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அப்சலோமுக்கு தப்பி ஓடுங்கள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. வேதவசனத்திலே அப்சலோமை குறித்து சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்சலோமனுடையதான தகப்பனுடைய பெயர் தாவீது. இந்த அப்சலோமனுடையதான தாயினுடைய பெயர் மாக்காள் என்று சொல்லி 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுக்கு ஒரு தங்கை உண்டு. அந்த தங்கையினுடைய பெயர் தாமார் என்று சொல்லி 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. இவன் தாவீதுக்கு 3வது குமாரனாக இந்த அப்சலோம் பிறப்பிக்கப்படுகிறதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு அல்லேலூயா. தன்னாலே பெற்றெடுக்கப்பட்டதான இந்த அப்சலோம், தன்னாலே பாசமாய் வழிநடத்தப்பட்டதான அப்சலோம், தன்னாலே போஷிக்கப்பட்டதான அப்சலோம் இன்றைக்கு தன் தகப்பனாகிய தாவீதிற்கு விரோதம் செய்கிறவனாக அவன் எழும்பி நிற்கிறான். அந்த தகப்பனாகிய தாவீது சொல்லுகிறார், அவன் நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்று சொல்லி இந்த தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த தாவீது தன்னுடைய மகனாகிய அப்சலோமை எப்படி பார்க்கிறான் என்று சொன்னால், ஒரு விரோதம் செய்கிற ஒரு தீய சக்தியாக அவன் பார்க்கிறதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த அப்சலோம் தன்னுடைய தகப்பனாலே வளர்க்கப்பட்டவனாய் இருந்தாலும் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், சில போர் வீரர்களை அவனுக்காக சேர்த்துக் கொள்கிறான். சில அரசாங்கத்தில் இருக்கிறதான அதிகாரிகளை தனக்கு சாதகமாய் பயன்படுத்திக் கொள்கிறான். இருப்பு ரதங்களை தனக்காக சேர்த்துக் கொள்கிறான். இப்படிப்பட்டதான காரியங்களை செய்து அதுக்கு அடுத்து தான் தகப்பனுக்கு விரோதமாக கிளர்ச்சி செய்கிறதை இங்கே வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த தாவீது இந்த அப்சலோமை ஒரு தீய சக்தியாக பார்க்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நம்மை கொலை செய்வதற்காக, நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதற்காக, நம்மை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவதற்காக நமக்கு விரோதமாக சில தீய சக்திகள் எழும்பி நிற்கிறது. எழும்பி நிற்கிற தீய சக்திகளை கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் நிர்மூலமாக்க வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. வாசிங்கள் பார்க்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 4:7. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இங்க ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, எதிர்த்து நிற்கிறதற்கு 2 காரியம் இருக்கு. நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு விரோதமாக எழும்புகிறதான சத்துருவை ரெண்டு விதத்துல எதிர்க்கணும். எப்படி தெரியுமா?
எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்க்கணும், ஓட வேண்டிய இடத்துல ஓடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஐயோ நான் ஆவிக்குரியவன் அல்லவா, நான் ஓடணுமா அப்படின்னு சொல்லி ஒருவேளை உங்களுக்கு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எழும்பலாம். ஓட வேண்டிய இடத்துல ஓடணும். இங்க ஆண்டவர் சொல்றாரு பிசாசை என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்கிற கையை பிடிங்க, கையை பிடிச்சு அவங்கள பார்த்து சொல்லுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப இந்த சத்துருவை எதிர்த்தாலே போதும், என்ன செய்வான்? சத்தமா நீங்க எல்லாரும் பேசணும். எதிர்த்தாலே போதும் ஓடிடுவான். ஆனா இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா விலகி போகணும். சத்துரு எதிர்த்து வரும்போது என்ன செய்யணும்? விலகி போகணும். ஆண்டவர் அதை செய்து காட்டினார். யோவான் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் திரும்பவும் வாசிக்கிறேன். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். ஒரு வசனத்தை கூட யோவான் 5:58 வாசிங்க. யோவான் 8:58 யோவான் 8:58 வாசிக்க கேட்கலாம். அடுத்து 59 அப்பொழுது அவர் மேல் எறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நான் என்ன செய்யறேன், இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா மாம்ச பிரகாரமா யோசிக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு ஆபிரகாமுடைய சன்னதியில தான் என்ன செய்கிறாரு, பிறந்து வருகிறார். அப்ப ஆபிரகாமுக்கு சன்னதியில பிறகுதான் பிறக்கிறாரு. ஆனா இவர் என்ன சொன்னாரு, நான் ஆபிரகாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன். அப்ப இவங்க மாம்சத்துல யோசிக்கிறாங்க, அது லாஜிக் தப்பா இருக்குது. உடனடியா என்ன பண்றாங்கன்னா அவரை கல்லால் எறிந்து கொலை செய்யும்படி அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா அவர் நடுவிருந்து அவன் மறைந்து போனார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிங்க பார்ப்போம். கையை பிடிச்சு சந்தோஷத்தோட அவங்க முகத்தை பார்த்து அவங்கள்ட்ட சொல்லுங்க, எதிர்த்து நிற்க வேண்டிய இடத்துல எதிர்த்து நிற்கணும், ஓடி போக வேண்டிய இடத்துல ஓடி போகணும், மறைந்திருக்க வேண்டிய இடத்துல மறைந்திருக்கணும். எதிர்த்து நிற்க வேண்டிய இடத்துல ஓடி போக கூடாது, மறைந்திருக்க வேண்டிய இடத்துல நெஞ்ச நிமித்திட்டு நிக்க கூடாது, மறைந்து போக வேண்டிய இடத்துல தில்லா இருக்கப்படாது. நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற பிரகாரமா சத்தமா ஆவிக்குரிய தெய்வ பிள்ளை செயல்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த அப்சலோமனுடையதான கிரியைகளை தொடர்ந்து நம்ம பார்ப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. அப்சலோமுடைய கிரியைகள் 1-2 சாமுவேல் 14வது அதிகாரம் 25-26. இந்த அப்சலோமனுடைய வாழ்க்கையிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டு அவைகளிலிருந்து இன்றைக்கு விடுதலை படக்கூடிய ஒரு கிருபையை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருவாராக. வாசிங்கள், அந்த மைக்கில் வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 14வது அதிகாரம் 25-26. இஸ்ரவேல் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. அவன் தன் தலைமையில் தனக்கு பாரமாயிருப்பதினால் வருஷாந்தரம் சிரைத்துக் கொள்வான். சிரைக்கும் போது
அவன் தலைமையில் ராஜாவுடைய நிறையின்படி 200 செக்கல் நிறையாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நான் திருவிவிலியத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன், கொஞ்சம் கூட உங்களுக்கு புரியும். இஸ்ரவேல் அனைத்திலும் அப்சலோனை போல் புகழ்பெற்ற அழகன் வேறு எவனும் இல்லை. உச்சி முதல் உள்ளம் கால் வரை அவனில் எந்த குறையும் இல்லை. அவன் முடிவெட்டி கொள்ளும் போது ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் தலைக்கு பாரமாயிருப்பதினால் அவன் முடிவெட்டி கொள்வான். அது அரச அளவையின்படி 2 கிலோவுக்கு மேலாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை கிலோ? எத்தனை கிலோ? 2 கிலோ. அந்த அளவிற்கு முடி வளருமா. அவனுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த பழுதும், ஹலோ, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த பழுதும் இல்ல. நம்ம உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி பாருங்க. ஐயோ தலை வேதனை, கீழே பார்த்தா ஐயோ காது வேதனை, ஐயோ கழுத்து வேதனை, நட்டெலும்பு பயங்கரமா வலிக்குது, இடுப்பு அதோட பெரிய பிரச்சனை, காலு ஐயோ நடக்க முடியல, ஃபர்ஸ்ட் நடக்கும்போது காலு முன்னையும் பின்னையும் போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உலகத்துல என்னென்ன வியாதி இருக்குதோ, என்னென்ன பலகீனம் இருக்குதோ, அது உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு மாறி மாறி வந்து ஹாய் பாய் சொல்லிட்டு போயிட்டு தான் இருக்குது. இல்லையா? உண்மைதானே? நம்முடைய வாழ்க்கையில சந்திக்க தானே செய்யுது. ஆமா பாஸ்டர் எனக்கு முடியல, ஒரு தாய் சொல்லுவாங்க எனக்கு முடியல, ஆனாலும் நீ திட்டி போடுன்னு ஓடி ஓடி வந்தோம் பாஸ்டர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலவீனம் இருக்குது. ஹல்லேலூயா. இங்க பைபிள பாத்தீங்கன்னா உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எந்த பழுதும். அப்போ எப்படிப்பட்டவன் பாருங்க இவனை. ஹல்லேலூயா. வேதம் எப்படி சொல்ல தெரியுமா? அழகு, அதாவது அழகுள்ளவன், அதாவது புகழ்பெற்ற அழகன் என்று சொல்லுகிறது. புகழ்பெற்ற அழகன் பாருங்க, இவரது பெயர் சம்பந்தமான ஒரு காரியம், அதாவது அழகின் ஆவி. அல்லேலூயா. இந்த அப்சலோமுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு காரியம் அழகின் ஆவி. இந்த அழகின் ஆவி நம்மை தொடுவதற்கு நாம இடம் கொடுக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 31வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சௌந்தரியம் உள்ளவனா. எப்படிப்பட்டவனா? எப்படிப்பட்டவனா? சத்தமா சொல்லுங்களேன். சௌந்தரியம் உள்ளவனா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது சௌந்தரியம் எப்படிப்பட்டது? வஞ்சனை உள்ளது, அழகு வீண். ஆமா, ஒரு மனுஷன் சௌந்தரியம் உள்ளவனா இருக்கிறான்னா பைபிள் சொல்லுது அந்த சௌந்தரியம், அதாவது அந்த அழகு ஒரு மனிதனை வஞ்சிக்கக்கூடிய தன்மை உள்ளது. இன்னைக்கு இப்படிப்பட்டதான அழகின் ஆவியினாலே பிடிக்கப்பட்டவர்கள் அல்லல் படுகிறதான ஒரு பெரிய நிலைமை, அது ஆவிக்குரியவர்களையும் விட்டு வைப்பது இல்லை. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசியுங்கள். உன் அழகினால், உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி வேடிக்கையாக்குவேன். இங்கே ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உன் அழகினால் உன் இருதயம், ஹலோ, அழகு வந்தா இருதயம் தன்னால என்ன செய்யும்? என்ன கண்டது யாருடா, என்ன பாரு என் அழகப்பாரு, என்ன பாரு என் அழகப்பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இருதயம் தன்னால மேட்டிமை அடைந்து விடும். இந்த மேட்டிமை வந்தாச்சுன்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? உன்னை தரையிலே தள்ளி போடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலக பிரகாரமான மனுஷனை பாருங்க, தங்களை அழகாக வைத்துக் கொள்வதற்காக எவ்வளவோ காரியங்களை பிரயாசம் பண்ணுகிறார்கள். பிரயாசப்படுறாங்களா?
எவ்வளோ காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்ணாடியை வாங்குறான். அந்த கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று மணிக்கூர் கணக்கில் தன்னை அழகுபடுத்தி பார்க்கிறார்கள். முடியை இப்படி விட்டு பார்க்கிறான், முடியை இப்படி விட்டு பார்க்கிறான், இங்க இருந்து அப்படின்னு ஊதுறா அது பறந்து போற மாதிரி பார்க்கிறான், இங்க இருந்து நீட்டி விட்டு பார்க்கிறான், மொத்தமா மொட்டை அடிச்சு மேல மட்டும் தொப்பி வச்சு பார்க்கிறான், எவ்வளவோ செஞ்சு பார்க்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனாலும் அவனுக்கு அழகு வரல. ஆனா ஒரு சிலர் எதுவும் வேண்டாம் பாஸ்டர், முடி மொட்டையா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அமைதியாக இருக்கிற தெய்வ பிள்ளைகளும் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அழகுக்காக எவ்வளவோ பணங்களை என்ன செய்றாங்க, செலவிடுகிறார்கள், எவ்வளவோ நேரங்களை செலவிடுகிறார்கள். இந்த பணத்தையும் இந்த நேரத்தையும் செலவிடுகிறதான நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஜெபிக்க முடியுமான்னு கேட்டா என்ன செய்யல முடிகிறது கிடையாது. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண். ஆண்டவர் நம்ம எல்லாம் படைத்து நம்மளை எப்படி என்ன சொன்னார் தெரியுமா? நம்ம எல்லாம் அழகுள்ளவர்கள் என்று கண்டார். தெய்வ சாயலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப லட்சணமா என் பிள்ளை இருக்குதுன்னு அவருக்கு தெரியுது, என் சாயல என் பிள்ளை இருக்குதுன்னு அவருக்கு தெரியுது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இல்ல அழகு குறைவு குறைவு குறைவுன்னு சொல்லி அதை கூட்டுறதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அது தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுது? எப்பா புறம்பான அலங்கரிப்பு எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு தேவையே இல்லை. ஏற்கனவே நான் உன்னை நல்ல அழகாதான் என்ன செஞ்சிருக்கிறேன், உருவாக்கி இருக்கிறேன். நல்ல அழகாதான் உன்னை படைத்திருக்கிறேன். உனக்கு சரியான இடத்துல மூக்க வச்சிருக்கேன், சரியான இடத்துல கண்ணை வச்சிருக்கேன், சரியான இடத்துல காதை வச்சிருக்கேன், சரியான இடத்துல வாய வச்சிருக்கிறேன். பல்லு இருக்க வேண்டிய இடத்துல பல்லு இருக்குது, நாக்கு இருக்க வேண்டிய இடத்துல நாக்கு இருக்குது. எல்லாம் சரியா நேர்த்தியா பர்ஃபெக்டா உன்னை நான் உண்டாகி இருக்கிறேன். அதனால இனி உனக்கு வெளியரங்கமான ஒரு அலங்கரிப்பு, ஒரு அழகு உனக்கு தேவை இல்லை. அவர் எதிர்பார்க்கிற அழகு எது தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு. எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க கையை உணர்வு வர்ற மாதிரி கையை குலுக்கி சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. விலையேறப்பட்டதை பிடிச்சுக்க, விலை இல்லாததை விட்டுக்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. இதை நம்ம தெரியாம, இதை தெரிஞ்சாலும் இதுக்கு நம்ம கீழ்ப்படிறது கிடையாது. இதை தெரிஞ்சாலும் இதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்பது கிடையாது. அழகுபடுத்துறதுக்கு என்னெல்லாம் பேண்ட் உண்டோ எல்லாம் போட்டு பார்க்கிறோம், என்ன சட்டை உண்டோ போட்டு பார்க்கிறோம், என்னெல்லாம் சாரி எப்படியெல்லாம் இறங்குது, எப்படியெல்லாம் கட்ட முடியுமோ அதெல்லாம் செஞ்சு பார்க்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியல? நிரந்தரமான ஒரு அழகை பெற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு நிரந்தரமான ஒரு அழகு, அதாவது தெய்வீக அழகை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அமெரிக்காவிலே ஜனாதிபதியாக இருந்தவர் ஆபிரகாம் லிங்கன். நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதியாய் அவன் மாறுவதற்கு முன்பதாக அமெரிக்காவிலே அசிங்கமான, மிக மிக அசிங்கமான முகத்தோற்றம் உடையவர், அதாவது குரங்கனுடைய முகத்தோற்றம் உடைய ஒரு அசிங்கமான மனிதர் இவர்தான். அமெரிக்கா சரித்திர பட்டியலை நீங்க பார்த்தீங்கன்னா அசிங்கமான நபருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும், இவருக்கு தான் கொடுக்கலாம். அநேக அரசாங்க அதிகாரிகள் நீ என் பக்கத்தில் நிற்காத, என் மூஞ்சில முழிக்காத, உன்னை பார்க்க அருவருப்பா இருக்குன்னு சொல்லி
டைரக்டா திட்டி இருக்கிறாங்க. அநேகர் இந்த தேவ மனுஷனை வெறுத்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய திட்டத்தின்படி அவர் அரசியலுக்குள்ள வந்தார். ஆண்டவரை அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். அந்த ஆண்டவரை அறிந்தபடினால மற்றவர்களுக்கு அவர் விரோதம் செய்யவில்லை, மற்றவர்களை திட்டல்ல, அவமானப்படுத்தல்ல. ஏன் என்ன இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கல. மாறாக கர்த்தருடைய பிரசன்னத்தை அவர் வெளிப்படுத்தினார். கர்த்தருடையதான உள்ளான பூரணமான தெய்வீக அழகை வெளிப்படுத்தினார். இப்போ இந்த தெய்வீக அழகு வெளிப்பட்ட உடனே எல்லா ஜனங்களும் தானாகவே இவரிடத்திலே சேர்க்கப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அழகு என்ன செஞ்சிடும் தெரியுமா? கொஞ்ச நாள் என்ன செஞ்சிடும் சொல்லுங்களேன். இந்த அழகெல்லாம் என்ன செய்யும்? எவ்வளவு தான் புட்டி போட்டு எவ்வளவு தான் பெயிண்ட் அடிச்சாலும் ஹalleluya இந்த அளவெல்லாம் மாறி போகும். அதுதான் பக்தன் சொல்லும்போது இவ்விதமாய் சொல்லுகிறார், அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கி. கையை கொண்டு வந்தீங்களா? அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே, மரணமோ நாள் சந்திக்குமே, மறவாதே உன் வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு. ஒன்ஸ் மோர், அழகு மாயை, அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே, அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே, மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. ஹல்லேலூயா. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. ஹல்லேலூயா. அப்ப அழகுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, ஒரு சபையில, ஒரு ஆவிக்குரிய சபையில ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள் கிட்டத்தட்ட பல வருஷங்கள் அந்த சபையினுடைய அங்கத்தினர். அந்த அங்கத்தினருக்கு ஆண்டவர் அழகான ஒரு ஆண் மகனை கொடுத்தார். இந்த ஆண் மகன் அவன் பெரியவனாகிறான். இப்பொழுது அவனுக்கு திருமணம் செய்ய வேண்டும். திருமணம் செய்கிறதான வேளையிலே அநேக வரன்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள். அநேக இடத்துல போய் பொன் பார்த்தாங்க. ஆனா ஒன்னும் அவனுக்கு செட் ஆகல. அந்த சபையினுடைய போதகர்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் அப்படியே ஜொமனிட்டே இருக்கிறாரு, கிட்டத்தட்ட சில வருடங்கள் ஆகிவிட்டது, இன்னும் அவருக்கு ஒரு வரன் அமையவில்லையே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு ஜெபம். ஒரு நாள் அவனை கூப்பிட்டாரு, அவங்க பெற்றோரை கூப்பிட்டார். பெற்றோரை கூப்பிட்டு, அப்பா இவ்வளவு பிரயாசப்பட்டோமே, இவ்வளவு ஜபிக்கிறோமே, ஏன் ஒரு காரியமும் அமையல அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னார்கள். பாஸ்டர் சொன்னாரு, சரி பிள்ளை எப்படி இருக்கணும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு. அந்த பையனுடைய தகப்பன் என்ன சொன்னார் தெரியுமா? பிள்ளை கிளி போல இருக்கணும். பக்கத்துல கையை பிடிங்க பாப்போம். பக்கத்துல கையை பிடிச்சு அவங்கள முகத்தை பார்த்து சொல்லுங்க, பிள்ளை கிளி போல இருக்கணும். ஹல்லேலூயா. கிளி போல இருக்கணும்னா அவருக்கு மனசுல ஆகல. அதுக்கு அடுத்து எப்படி எனக்கு புரியல, கிளி போலன்னா ஹல்லேலூயா அவருக்கு சொல்லி விளக்கி கொடுத்தாரு. எப்படின்னா வெள்ளை நிறமா புது நிறமா அப்படி பார்க்க அப்படி பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு இவருக்கு புரிந்தது. ஓ, அழகின் ஆவி என்ன செய்து கிரியை செய்து. அதுக்கப்புறம் இந்த பாஸ்டர் அவங்களுக்காக ஜபிக்கவும் இல்லை, கண்டுகிடவும் இல்லை. இப்போ ஒரு கிளியை பிடிச்சிட்டு வந்தாங்க. எங்கன்னா ஆர்சி சர்ச்சில் இருந்து ஒரு கிளி என்ன செஞ்சாங்க, பிடிச்சிட்டு வந்தாங்க. பிடிச்சு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. ஹல்லேலூயா. இந்த விசுவாச மார்க்கத்திலே இந்த ஆவிக்குரிய சபையில எவ்வளவோ தெய்வ பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
உள்ளான அழகுள்ளவர்கள், தெய்வீக சுபாவம் உள்ளவர்கள், தெய்வீக அழகுள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த காசில இருந்து ஒரு கிளி என்ன செஞ்சுட்டாங்க, பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்தது, எல்லாம் சமாதானமாய் போய் கொண்டிருக்கிறது. 2 மாதத்திலே குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை. முதல்ல கணவன் மனைவிக்கும் தொடங்குச்சு, அதுக்கடுத்து குடும்பத்துக்குள்ள மாறி மாறி சண்டை, சச்சரவு, பிரச்சனை, போராட்டம் பெருக 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 வெளியில பப்ளிசிட்டி ஆக ஆரம்பிச்சது. கடைசியில் பார்த்தாங்க, எதுக்கும் பாஸ்டர் இடத்துல போய் ஒரு வார்த்தை சொல்லுவோம், நேரடியாக வந்து பாஸ்டர் ஒரு ஜெப விண்ணப்பம் சொல்லுங்க பிரதர், பாஸ்டர் இப்படியாக்கும், ஹல்லேலூயா, அவனுக்கு திருமணம் செய்தோம், அந்த பிள்ளை பயங்கரமா சண்டை போடுது, ரொம்ப பிரச்சனை வென்றது, நாங்க இப்ப என்ன செய்யணும், எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஆலோசனை தாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பாஸ்டர் என்ன போல உள்ள பாஸ்டர், அவர் என்ன சொன்னார் தெரியுமா, கிளியை தானே தேடி போனேன், கிளி கொத்தவன் செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை பிடிச்சு அவங்கள பார்த்து கையை பிடிங்க பார்க்கலாம், கையை பிடிச்சு சொல்லுங்க, கிளியை தேடி போனா கிளி அப்பப்ப கொத்தவன் செய்யும், அதையும் தாங்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கிளியை பிடிச்சிட்டு வந்தாச்சு, இப்ப கிளி கொத்த ஆரம்பிக்குது. அப்படி நீ கொத்து படு போ, உனக்கு விசுவாச மார்க்கத்தில் ஒரு கிளியும் இல்லையே, புற ஜாதியை தானே தேடி எடுத்த, அனுபவின்னு சொல்லி விட்டுட்டாரு. ஆமா, ஹல்லேலூயா, எங்களால சொல்லதான் முடியும். ஆமா, ஒரு சபையில பாத்தீங்கன்னா ஒரு திருமணம், அவங்க வந்து சொன்னாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிடுங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு, ஆவியானவர் சொன்னாரு, 2வது ஒரு சம்பந்தம் தேடி வரும், அதுக்கு கொடுக்க சொல்ல அப்படின்னு. அவங்க அப்படியே சொல்லிட்டாங்க, பாஸ்டர் இப்படி 2வது ஒரு வரன் உங்களை தேடி வரும், உங்களுக்கு அந்த பிள்ளையை கொடுங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா முதல்ல இருக்காது, கர்த்தர் எதிர்காலத்தில் நன்மையா வைப்பார், ஆசீர்வதிப்பார். முதல்ல ஒரு சம்பந்தம் வந்து பார்த்துக்கிடுங்க. அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஆண்டுடைய வார்த்தையை அல்ல தட்டி கொண்டு பணக்கார சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பிடிச்சு என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இப்போ பாஸ்டர் சொன்னாரு, 2வது வருகிறது அல்லவா ஆண்டவருடைய சித்தம், தயவு செய்து பாஸ்டர் நீங்க ஒரு வார்த்தையும் நன்மையும் தீமையும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, எனக்கு நல்ல வாழ்க்கை என் மகளுக்கு அமைஞ்சிருக்கு, நீங்க ஏதாவது சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க, குழப்பிடாதீங்க. பாஸ்டர் வாழை சுட்டிட்டாரு. இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? இப்ப கல்யாணம் பண்ணியாச்சு, பெரிய பிரச்சனை, பார்த்தா பணக்காரன் இல்லை, எல்லா சாதனமும் அடுத்தவங்க சாதனம், இருக்கிற வீடு வாடகை வீடு, வீட்டுக்கு முன்ன காரெல்லாம் அடுத்தவங்க வண்டி, மேலே காய போட்டிருந்தான சீட்டெல்லாம் அடுத்தவனுக்கு சீட்டாகவும் கொண்டு தட்டில் என்ன செய்யறான், வெயில்ல காய போட்டிருக்கான். அவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போறாங்க. இவன் வந்து கேட்கறான், நம்ம வீட்டுல இருந்து எடுத்துட்டு போறாங்க. அவன் சொல்றான், பொறுமையாரு. என்ன பொறுமையா இருக்கிறது, பொறுமைக்கு ஒரு எல்லாம் வேண்டாமா, அவன் வரான், அவன் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போறான், இவன் வரான், அவன் பாட்டுக்கு சீட்டை பறக்கிட்டு போறான், என்ன நடக்குதுங்க? அவன் சொன்னா, அவனுடைய சாதனத்தை அவன் என்ன செய்யறான், எடுத்துட்டு போறான். அப்பதான் பிள்ளை புரிஞ்சு போச்சு, ஐயோ நான் என்ன செஞ்சுட்டேன், ஏமாந்துட்டேன். வீடாவது இருக்குன்னு பார்த்தா வீடும் வாடகை வீடு, வாடகைக்காரன் வந்து கதவை தட்டுறான், ஏம்மா வீட்டுக்கு வாடகை, ஏன் வீட்டுக்கு உனக்கு எதுக்குடா வாடகை தரணும், இல்லம்மா உன் புருஷன் வாடகை எடுத்து உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியில பிரச்சனை வந்துச்சு, பிள்ளை தற்கொலைக்கு முயற்சி பண்ணுச்சு, எப்படியே கண்டுட்டாங்க, பிள்ளை தப்பிட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து பாஸ்டர் ஆலோசனை கேட்க பாஸ்டர் சொன்னாரு, நான் அன்னைக்கே உனக்கிட்ட சொல்லலையா? உடனே அந்த விசுவாசி என்ன சொல்லிச்சு தெரியுமா, புட்டுக்கணும், அப்படி வச்சு விட்டுறணும். அது என்ன சொல்லுது தெரியுமா, நீங்க கொடுக்க கூடாதுன்னு சொன்னியா, கட்டாயமா கொடுக்க கூடாதுன்னு சொன்னீங்களா? எப்படி இது பாஸ்டர் பிடிச்சா பறிச்ச முடியும்? பாஸ்டர் சொல்ல வேண்டிய ஆலோசனை என்ன செய்வாரு, மேலோட்டமா சொல்லுவாரு, உங்களுக்கும் பாதகம் இருக்கப்படாது, எங்களுக்கும் பாதகம் இருக்கப்படாது, அப்படிதான் பாஸ்டர் சொல்லுவாங்க. ஒரு தடவை சொல்லுவாங்க, 2 தடவை சொல்லுவாங்க, மறைமுகமா சொல்லுவாங்க, புரிஞ்சுக்கிட்டா நல்வன், இல்லைன்னா அல்லேலூயா. அவர்கிட்ட வந்து நீங்க முறுக்கு பிடிச்சிருக்க பாஸ்டர், எப்படி எங்களை கெட்டி கொடுக்காம இருக்க, நீங்க எங்களை அவ்வளவு கட்டாயப்படுத்தி இருக்காதா பாஸ்டர், நீங்க கட்டாயப்படுத்தாதனால எங்களுக்கு இப்படி பிரச்சனை வந்து, இனி உங்க சபைக்கு வர மாட்டோம், டாட்டா பை பை see you. ஒரு பாஸ்டர் எவ்வளவு வேதனை அனுபவிக்க வேண்டியது இருக்கு. இங்க திரும்பினா குத்தம், இங்க திரும்பினா குத்தம், அங்க திரும்பினா குத்தம், இங்க திரும்பினா குத்தம். எங்களுடைய நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமாக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வெளியிறங்குமா பார்த்து சிரிச்சு சந்தோஷமா போறோம், உள்ளுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களை குறித்து, ஒவ்வொரு நிலைமைகளை குறித்து, ஒவ்வொரு போராட்டங்களை குறித்து, சபையினுடைய நிலைமைகளை குறித்து அவ்வளவு வேதனை, அவ்வளவு துக்கம். ஒரு அல்லேலூயா. இப்போ கிளி கொத்த ஆரம்பிச்சிருக்கு. ஆமென். அதனால நான் சொல்றேன், இந்த வெளிப்பிரகாரமான எந்த அழகையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது.
பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. சிலருங்க போட்டோ பார்த்து மேரேஜ், வெளிநாட்டில் இருந்தான் பையன், போட்டோ அனுப்பி கொடுத்தாங்க. அவனுக்கு போட்டோ மேரேஜ் ரொம்ப பிடிச்சு போச்சு, பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனடியாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. இவனுக்கு டிக்கெட் கிடைக்கல. கல்யாணத்துக்கு அன்னைக்கு தான் ஏர்போர்ட்டில் வந்து என்ன செய்கிறான், இறங்குறான். அவசரமாக போய் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ நேரடியாக கூட்டிகிட்டு வந்து வர வழியிலே அவனை ஒரு இடத்துல வச்சு குளிச்ச ஊற்றி அவனுக்கு துணியெல்லாம் போட்டு அங்கேருந்தே கூட்டிகிட்டு வராங்க. நேர வாரது மணமேடை. அம்மா நீங்க பாத்தியாடா? பார்த்தேன். அப்பா நீங்க பாத்தியாடா? தங்கச்சி நீ பாத்தியா? தம்பி நீ பாத்தியா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப கிட்ட வந்து காலையில உட்கார்ந்து பொண்ணுடைய முகத்தை பார்க்கணும்னு அவனுக்கு பயங்கர ஆசை. ஆனாலும் கூச்சம், முதல் முறை அல்லவா, கொஞ்சம் வெக்க அதிகமா தான் இருக்கும். அப்படி லைட்டா திரும்பி பார்க்கறான், ஆளு மாறிட்டு. எப்படி ஆளு மாறிட்டு? இவனுக்கு ஒன்னும் செய்ய முடியாது. இந்த நிலைமையில என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. கடைசியில பார்த்தா என்ன நடந்திருக்கு தெரியுமா? போட்டோவை கருப்பா இருந்ததை ஒயிட் ஆக்கி எடிட் பண்ணி என்ன செஞ்சிருக்கு வாட்ஸ்அப்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அழம்பகை நம்பினால் அது நமக்கு வாழ்வை கொடுக்காது, அது நமக்கு அழிவை கொண்டு வரும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை பாருங்க, எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் முன்மாதிரி. அவர் தான் நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். வாசித்து பாருங்களேன், ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலையும் நீங்க 3வது வசனத்தையும் வாசித்தீங்கன்னா, வாசிங்க பார்க்கலாம். அடுத்து வேதம் சொல்லுது, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அடுத்து பைபிள் சொல்லுது, அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவருடைய வெளியரங்கமான ஒரு அனுபவத்தை பார்த்தீங்கன்னா, பைபிள் சொல்லுது, அவருக்கு அழகில்ல, அவருக்கு சௌந்தரியம் இல்ல. அவரை பார்க்கும் போது அவரை விரும்பத்தக்க ரூபம், விரும்பத்தக்க ரூபம் கிளிய போல இல்ல. எப்படி ஏசப்பாவை பார்க்கும்போது கிளிய போல அழகா இல்ல. பைபிள் சொல்றது விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. அடுத்து அவர் அசட்டை பண்ணப்பட்டவர். ஏன்னா அழகு இல்ல, அதனால என்ன செஞ்சுட்டாங்க, அசட்டை பண்ணிட்டாங்க, புறக்கணிக்கப்பட்டுட்டாங்க. அவர் துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவர். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். இதுதாங்க வெளிப்பிரகாரமாய் பார்க்கும்போது ஆண்டவருடைய நிலைமை. ஆனால் அதே வேத வசனத்திலே, நீங்கள் உன்னத பாட்டிலே 5வது அதிகாரத்தில் அதுல இருந்து வாசிக்கிற போது 5வது வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிங்கள் பார்க்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம். எல்லாரும் தயவு செய்து பைபிளை கையில் எடுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து கீழே வாசிங்க பார்க்கலாம். அவருடைய வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேம் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர். சூலமத்தியா நேசரை பார்த்து எப்படி சொல்றா? எப்படி சொல்றா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவர் முற்றிலும், பக்கத்துல கையை பிடிங்க பார்க்கலாம், கையை பிடிங்க பார்க்கலாம். பாடுகள் அனுபவிக்கும் போது, வேதனைகள் அனுபவிக்கும் போது, நிந்தனைகள் அனுபவிக்கும் போது, சிலுவையை சுமக்கும் பொழுது அவருடைய முகம் அசிங்கமா இருந்துச்சு. கொஞ்சம் கூட வாயை திறந்து சொல்லுங்க. அவருடைய முகம் அசிங்கமா இருந்துச்சு. அவருக்கு அழகு இல்ல, சௌந்தரியம் இல்ல, அவரை பார்க்கத்தக்க ரூபம் இல்ல. நான் முகத்தை திருப்பிட்டோம். ஆனா உன்னத பாட்டுல, இவ்வளவுதான் சவுண்டா, சத்தமா சொல்லு. உன்னத பாட்டுல சூலமத்தி நேசரை புகழுகிறாள். அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர். அல்லேலூயா, அல்லேலூயா.
பேதுருக்கு சொல்ல முடியல, நீ இவரு கூட இருந்தவர் தானா? நான் அறியேன், சத்தியமா எனக்கு தெரியாது, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இல்ல, இவர் என் நேசர்னு சொல்றது கூடிய தெம்பு அவனுக்கு இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. சூலமத்தியாள் சொல்றார், இவர் என் நேசர். நேசர் மட்டுமல்ல, முற்றிலும் அழகுள்ளவர். அல்லேலூயா. பக்தன் பாடும்போது பாடுகிறார், பூரண அழகுள்ளவரை பூவி எந்தன் வாழ்க்கையது நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக. கையத்தட்டி, இயேசுவை போல் அழகுள்ளோ யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும். சத்தத்தை உயர்த்தி, இயேசு. வைராக்கியமா, நல்ல வைராக்கியமா. இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை, புராண அழகுள்ளவரே பூவி எந்தன் வாழ்க்கையது நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன். ஹல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்னு பாடுறவர் சொல்றாரு, பூரண அழகுள்ளவர், இயேசுவை போல் அழகுள்ளோ. அவர் தான் அழகு. அந்த அழகத்தான் நமக்கு அவர் ஒரிஜினல், நாம ஜெராக்ஸ். அல்லேலூயா, ஹல்லேலூயா. மேன்மையான அழகை நம்ம என்ன செய்யக்கூடாது? தேடி போகக்கூடாது. ஆகவே வெளியரங்கமான அழகை விட்டு உள்ளான அழகை வாஞ்சிங்க, விரும்புங்க, நாடுங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த அப்சலோம் ஆவிக்கு, அழகின் ஆவிக்கு இடம் கொடுக்காமல் தப்பி ஓடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக ஒரு காரியத்தை, இன்னும் பிரசங்க முடியல, இரண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இங்கே இரண்டாவது பார்த்தீங்கன்னா பெயர் சம்பந்தமானது. முதல்ல நான் சொன்னேன் அழகு சம்பந்தமானது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது பெயர் சம்பந்தமானது. இவனுடைய பெயர் அப்சலோம். எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள். இந்த அப்சலோம் என்கிறதான பெயருடையதான அர்த்தம், பொருள் சமாதானத்தின் பிதா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கையை கொஞ்சம் பிடிச்சு அவங்கள சந்தோஷமா முறைச்சு பார்க்காம சந்தோஷமா பார்த்து அவங்கள பார்த்து சொல்லுங்க, அப்சலோம் என்கிற பெயருக்கு சமாதானத்தின் பிதா என்று அர்த்தம். என்ன கவனிங்க. ஹல்லேலூயா. நிறைய பேரு நல்ல நல்ல பேர்களை வச்சுட்டு நடக்கிறாங்க. ஆமா, அப்சலோமுடைய பேருக்கும் அர்த்தம் சமாதானத்தின் பிதா. நம்ம பேருக்கு எல்லாருக்கும் அர்த்தம் தெரியுமா? நம்ம பேருக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? ஒரு ஆள் கை தூக்கி இருக்கிறாங்க, பரவாயில்லை. ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம்? வாயிலையும் மூக்கிலையும் நுழைய அப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய பேரையில் என்ன செய்யறோம்? ஆமா, போடுறோம். மூக்கிலையும் நுழையல, வாயிலையும் நுழையல. ஆமா, நான் பிரதிஷ்டை பண்ணும்போது படுற பாடு எனக்கும் கர்த்தருக்கும் தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நல்ல பேரலை போடுங்க. பைபிள்ல இருக்கிற நல்ல அர்த்தமுள்ள பேரலை போடுங்க. ஆமா, இங்க நல்ல அர்த்தமுள்ள பேரை போட்டிருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சமாதானமே இல்லை. ஹல்லேலூயா. பேர் என்னது? சமாதானத்தின் பிதா. ஆமா, இங்க சமாதானமே இல்லை. பைபிள் அதை குறித்து சொல்லுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இங்க பாத்தீங்கன்னா அப்சலோமுடைய வாழ்க்கையில சமாதானத்தின் பிதான்னு சொல்லி அர்த்தம் கொண்டிருக்க பேரை வச்சாலும் சரிதான், ஆனா சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தெய்வீக சமாதானம் யாருக்கெல்லாம் வேணும்? இந்த தெய்வீக சமாதானம் யாருக்கெல்லாம் வேணும்? வேணும்னு சொல்றவங்க நல்ல கையை தூக்குங்க பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம்.
அப்படியே கண்ண மூடி, ஆண்டவரே உம்முடைய தெய்வீக சமாதானம் என் இருதயத்தை இந்த வேளையிலே இந்த பிரசங்க நேரத்தில் நிரப்புவதாக ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில் கீழ்ப்படிகிற பிள்ளைகளை, கீழ்ப்படிந்து கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு அந்த தெய்வீக சமாதானம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். அந்த சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவாராக. நம்ம ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோம். இந்த ஆவிக்குரியவர்கள் கை கீழே போடுங்க. இந்த ஆவிக்குரியவர்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சபைக்கு வர தொடங்கினா முதல்ல ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் எது தெரியுமா? சத்தமா சத்தமா சமாதானம். ஆண்டவர் தர்றது நிரந்தரமானது, தற்காலிகமானது அல்ல. ஆனா நம்முடைய எல்லாருடைய குடும்பத்தில் நம்ம சமாதானமா தான் ஜீவிக்கிறோமா? நம்ம எல்லாரும் சந்தோஷமா தான் ஜீவிக்கிறோமா? யோசித்து பாருங்க. பிள்ளைகளினால சமாதான கேடு, புருஷனால சமாதான கேடு, ரட்சிக்கப்படாதவர்களால சமாதான கேடு, வாழ்க்கையினுடைய நடக்கையினால சமாதான கேடு, கீழ்ப்படுதல் இல்லாமையினால சமாதான கேடு. இந்த சமாதான கேடு நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. ஆனா மேல் பூச்சாக நம்ம பூச்சுறோம் சமாதானம் சமாதானம் சமாதானம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். மைக்கில் படிங்க. எரேமியா 6:14. பிரைஸ் தி லார்ட். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். எப்படி எப்படி? உள்ள சமாதானம் இல்லை, எனக்கே சமாதானம் இல்லை. நான் போய் அடுத்தவங்களை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. நானே ரட்சிக்கப்படலை, அடுத்தவங்களை பார்த்து ரட்சிப்பு உங்களுக்கு ஆண்டவர் தருவார். நீ சபைக்கு வா, கர்த்தரை ஆராதி, தெய்வ நன்மையை பெற்றுக்கொள். விடுதலை முதல்ல எனக்கு அவசியம், சமாதானம் முதல்ல எனக்கு அவசியம், சௌக்கியம் முதல்ல எனக்கு அவசியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சமாதானம் இல்லை, ஆனாலும் என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? சமாதானம் சமாதானம் சொல்லி என் ஜனத்தினுடைய காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு முற்றிலுமாய் மாறணும். ஏசாயாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம் வாசித்தீங்கன்னா, உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது, அதனுடைய சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. எப்படி எப்படி? அதே ஆர்சி பைபிள வாசிக்கிறேன். உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரைக்கும் உங்கள் உடலில் நலமே இல்லை, ஆனால் காயம், கன்றி போன வடுக்கள், சீல்வடியும் புண்கள் நிறைந்துள்ளது. அங்கே சீல் பிதுக்கப்படவில்லை, கட்டு போடல, எண்ணெய் பூசி புண் என்ன செய்யல, ஆற்றப்படல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உள்ளான சமாதானம் இல்லை, ஆனா மேல் பூச்சா எப்படி சமாதானம். ஹல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்களேன், எனக்கு கொஞ்சம் பிள்ளைகள் எனக்கு கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்களேன். ஒரு காரியத்தை சொல்றேன், கவனிங்க. ஒரு மனிதன் வழி நடந்து போகிறதான மனிதனுக்கு ஒரு முள் என்ன செஞ்சிட்டுனா காலில் குத்திட்டு நேரடியாக ஒரு மருத்துவமனை எடுத்து பார்க்கலாம், எடுக்க முடியல. கவனிக்கணும். ஒரு மருத்துவர்கிட்ட போறான். மருத்துவர் அப்படி பார்க்கிறாரு, பார்த்துக்கிட்டு மேல லைட்டா மருந்த வச்சு ஒரு கெட்டி என்ன செஞ்சிட்டாரு, விட்டுட்டாரு. இந்த டாக்டர் ஊசி போடல, கத்தி எடுக்கல, எதையுமே செய்யல. இவன் ஒரு நாள் பார்த்தா, 2 நாள் பார்த்தா, 3 நாள் பார்த்தா, வீக்கம் அதிகரிக்கிறது, காயத்தினுடைய தன்மை அதிகரிக்கிறது, வலி அதிகரிக்கிறது, குணமாகவே இல்லை. ஹல்லேலூயா. 2 வாரம் பார்த்தா, 3 வாரம் பார்த்தா, என்ன செய்யல, மருந்து என்ன செய்யல, கிரியை செய்யல. கடைசியில சரி இந்த டாக்டரை விட்டுட்டு இன்னொரு டாக்டரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இன்னொரு மருத்துவரை தேடி போனான். அந்த டாக்டர் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணாரு தெரியுமா? நர்ஸ்கிட்ட சொன்னாரு, ட்ரெஸ்ஸிங் ரூமை ரெடி பண்ணுங்க, இப்பொழுது ரூம் ரெடி பண்ணப்பட்டிருக்கிறது, படுங்கன்னு சொன்னாரு. என்ன, ஏன் படுக்கணும்? இல்லை நீங்க படுங்க. படுத்தாச்சு. 2 நர்ஸை 2 கையை என்ன செஞ்சாரு, பிடிக்க சொன்னாரு. ஒரு கம்பவுண்டரை காலை இருத்தி பிடிக்க சொன்னாரு. ஒரு கத்தியை எடுத்தாரு, நறுக்கணும் ஒரு கீறிட்டு என்ன பண்ணா தெரியுமா? 2 கைகளினாலே அதை புதுக்கின உடனே அந்த முள்ளு டபார்னு என்ன செஞ்சது,
வெளியே வந்தது. நாளானதுனால அதனுடையதான சீல், அந்த ரத்தம், பழுப்பு எல்லாம் அப்படியே வெளியே வந்துச்சு. நல்லா குடைஞ்சு நல்லா என்ன செஞ்சாரு, கிளீன் பண்ணாரு. கிளீன் பண்ணி மருந்தையும் வச்சு நல்லா கட்டி ஒரு இன்ஜெக்ஷன் குத்தி விட்டுட்டாரு. ஹல்லேலூயா. இப்போ ஒரு நாளாச்சு, 2 நாளாச்சு, 3 நாளாச்சு, காயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறுகிறது, சரீரத்துக்கு பலன் உண்டாகிறது, அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. முட்டாள் என்ன செய்வான் தெரியுமா? இந்த 2 டாக்டர்ல நல்ல டாக்டர் யாருன்னு கேட்டா முட்டாள் சொல்லுவான், ஊசியும் போடல, என கத்தி எடுத்து கீரவும் இல்ல, அவன் தான் நல்ல டாக்டர்னு சொல்லுவான். ஆனா பாருங்க, மேற்பூச்சாய் பூசுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டவே வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உள்ள இருக்கிறதான ரணம், உள்ள இருக்கிறதான சீல் புதுக்கப்படணும், உள்ள சுத்திகரிக்கப்படணும், உள்ள கிளீன் பண்ணப்படணும். அப்பதான் சுகமும் விடுதலையும் நன்மையும் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். முதல்ல நமக்குள்ள ஒரு சமாதானம், முதல்ல நம்முடைய இதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு நல்ல ஆவிக்குரியவர்கள், ஒரு நல்ல ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் குடும்ப வாழ்விலே கூடி வந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்தார். குடும்பம் ஆசீர்வாதமாய் போய் கொண்டிருந்தது. ரொம்ப ஆசீர்வாதம். கணவன் வேலை, மனைவி வேலை, வேலைக்குள்ளதான சம்பளத்தை வீட்டில் கொண்டு வந்து தன்னுடைய குடும்பத்தினுடைய நன்மைக்கான காரியங்களுக்கு பயன்படுத்தி குடும்பம் ஆசீர்வாதமா போயிட்டு இருக்கு. கவனிக்கிறீங்களா? குடும்பம் ஆசீர்வாதமா போயிட்டு இருக்கு. திடீர்னு சொல்லி கணவனுக்கும் மனைவிக்கும், அதாவது இந்த கணவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் கூட வளர ஆரம்பித்தார். ஆண்டவரை ரொம்ப ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார், ரொம்ப ஐக்கியப்பட ஆரம்பித்தார், வசனங்களை வாசிக்க ஆரம்பித்தார். சில வெளிப்பாடுகள் கிடைச்சது. பைபிள் வசனத்தினுடைய உண்மை தன்மைகளை கண்டுபிடித்தார். இந்த புருஷன் என்ன செஞ்சான்னு தெரியுமா? தன் மனைவியை பார்த்து, மனைவி கொஞ்சம் ஆடம்பரம், உலக பிரகாரம் பாதி, ஆவிக்குரிய பிரகாரம் பாதி. மனைவியை பார்த்து சொன்னா, ஏய் நீ இப்படிதான் ட்ரெஸ் போடணும், ஏய் நீ இப்படிதான் தலைவலிக்கணும், நீ இப்படிதான் நடக்கணும், நீ பூ வைக்க கூடாது, நீ பொட்டு வைக்க கூடாது. நம்ம ஆவிக்குரியவர்கள். இந்த கண்டிதம் தன்னுடைய மனைவிக்கு என்ன செய்யல தெரியுமா? பிடிக்கல. நாளுக்கு நாள் புருஷனை வெறுக்க ஆரம்பித்தாள். அடுத்து ஒரு முடிவெடுத்தாள், இந்த புருஷனை இனி கூட வச்சிருந்த நமக்கு காரியம் என்ன செய்யாது, நடக்காது, நமக்கு சுயபோகமா வாழ முடியாது, ஆசீர்வாதமா இருக்க முடியாது, மனசும் மாமிசமும் விரும்பின பிரகாரமாக நம்ம செய்ய முடியாது. இப்போ மாறி மாறி எலியும் பூனையும் பயங்கர சண்டை, பயங்கர சண்டை. இது வீட்டாருக்கு தெரிய ஆரம்பித்தது, குடும்பத்தினருக்கு தெரிய ஆரம்பித்தது. இப்போ 2 பேரும், அவன் அவங்க வீட்டுல, இவ வீட்டுல, 2 பேரும் மாறிட்டாங்க. பிள்ளைகள் நடுவுல கடந்து ரொம்ப வேதனைப்படுறாங்க. சின்ன பிள்ளைகளானதால அந்த பிள்ளைகள் அம்மாவுக்கு கையில ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். இப்போ அந்த இடத்துல அநேக நபர்கள் பேசி பார்த்தாங்க, இவர்களை ஒன்றிணைப்பதற்கு பேசி பார்த்தாங்க. பாருங்கள், இந்த சபையினுடைய ஊழியக்காரர்களை அழைத்து சபையினுடைய ஊழியக்காரருக்கு விஷயத்தை சொன்னாங்க. இப்ப பாஸ்டர் என்ன நினைச்சா தெரியுமா? இவர்கள் ஆவிக்குரியவர்கள், எல்லாரும் கவனிக்கணும், இவர்கள் தெய்வ பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, இந்த பிள்ளைகளுக்கு நம்ம தான் உத்தரவாதி. அதனால இந்த பிள்ளைகள் போய் பேசி அதை சரி பண்ணி இவர்களை குடும்ப வாழ்க்கையில ஒன்று சேர்க்க வேண்டும் என்று சொல்லி என்ன செஞ்சாரு? அந்த ஊழியக்காரர் பிரயாசப்பட்டு அங்க போனா என்ன நடந்தது தெரியுமா? காரியங்களை 2 பேரையும் உட்கார வச்சாச்சு. மாறி 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 பாஸ்டர் வேற யாரையும் வரவிடல, குடும்பக்காரில் யாரையும் என்ன செய்யல, தலையிட விடல. சபைக்கு அழைச்சாரு. 2 பேர் வந்தாங்க. மாறி மாறி பேசுறாங்க, மாறி மாறி காரியங்கள் பேசப்படுகிறது. காரியங்கள் பேசப்படும் போது 2 பேரும் பயங்கரமா பயங்கரமா கோபம், பயங்கரமா கோபம். அவ கேட்கிறா, எப்படி இவனுக்கு இப்படி சொல்லலாம்? என்கிட்ட அவ்வளவு உரிமை எப்படி இவன் எடுத்தான்? எனக்கு தனி லைஃப், அதாவது மை லைஃப் மை ரூல்ஸ். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை, என்னுடைய நிலைமை, அதுல யாருக்கும் தலை போடுறதுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி அவ சாட்டு பூட்டா நிக்கிறா. பாஸ்டர் அமைதிப்படுத்தி பார்த்தாரு, சொல்லி 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 பார்த்தாரு. கடைசியில ஒரு வார்த்தை ஜெபித்து விட்டு தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை சொன்னா, நீ இந்த புருஷனை விட்டு நீ பிரிவாயானால் உன் வாழ்க்கையில ரொம்ப வேதனைப்படுவ, ரொம்ப வேதனைப்படுவ. பி கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்க, ஆண்டவருக்கு இதுல இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டார். அதுக்கு அடுத்து அவர் ஒண்ணுமே பேசல. நடந்தது என்ன தெரியுமா? அவள் தன்னுடையதான வாழ்க்கையில இறங்கி வர்றதுக்கு மனம் இல்லை. ஹல்லேலூயா.
புருஷனுக்கு கீழ்ப்படிவதற்குரிய எண்ணம் அவளுக்கு வரல. அவளுக்கு ஆடம்பரமா வாழணும், உலக பிரகாரமான ஜீவிதம் அவளுக்கு செய்யணும். கடைசியில் பார்த்தா என்ன தெரியுமா? ஹல்லேலூயா, டைவர்ஸ். புருஷனும் பிரிந்து விட்டான். நல்லா பேசி பார்த்தாங்க. பாஸ்டர் ஒரு வக்கில் பேசி பார்த்தார், குடும்பத்தினர் பேசி பார்க்குறாங்க, ஊர் பெரிய தலைவர்கள் பேசி பார்க்குறாங்க, பிரிந்தது. இப்போ அந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் நடுத்தருவில் நிற்கிறாங்க. யோசித்து பாருங்க நிலைமைய, யோசித்து பாருங்க. இவங்களுக்கு வெளிப்புறமா பார்க்கும்போது இவங்க யாரு? இவங்க யாரு? ஆவிக்குரியவர்கள், கிறிஸ்தவர்கள். வெள்ளையும் போட்டுட்டு உடனே ஆண்டவர் வந்துட்டா இப்ப உடனே என்ன செஞ்சிருவாங்க? உடனே போயிடுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள சமாதானம் இல்ல, உள்ளுக்குள்ள ரணம் புதுக்கப்படல, சீல் வெளியே வரல, காயம் கட்ட படல, எண்ணெயினால காயம் ஆற்ற படல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான அநேக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கும். இவைகளை மாற்ற வேண்டும். ஒரு தெய்வீக சமாதானத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கணும். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை நல்லா பிடிச்சு கையை குலுக்கி ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். சாந்த குணமுள்ளவர்கள், எல்லாரும் கையை பிடிக்கணும். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பாங்க. பிள்ளைகள் சொன்னீங்களா? வாயை திறந்து சொன்னீங்களா? கையை பிடிச்சு வாயை திறந்து சொல்லு பாப்போம். மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பாங்க. அல்லேலூயா. இந்த மனமகிழ்ச்சி, இந்த வேதம் சொல்லுகிற மகிழ்ச்சி நமக்குள்ள வரணும். அதுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ரோமர் 15:13 சொல்லுகிறது. ரோமர் 15:13 சொல்லுகிறது, தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக, சபையை நிரப்புவாராக, தனிப்பட்ட மனிதர்களை நிரப்புவாராக, உங்கள் குடும்பங்களை நிரப்புவாராக, உங்கள் எல்லைகள் முழுவதும் சமாதானத்தால் நிரப்பப்படுவதாக. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளை, ஆண்டவரை ஆராதிக்கிறவன், சமாதானத்தை அறிகிறவன், சமாதானமா வாழ்றதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவனுக்கு வீட்டுல கணவன் மனைவிக்கு இடையில நாயும் பூனையும் போல நிக்கப்படாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனைவி ஏதாவது கேட்டா அதுக்கேற்ற பதில சொல்லணும், கணவன் ஏதாவது கேட்டா அதுக்கேற்ற பதில சொல்லணும். ஆமா, கணவனுக்கு கீழ்ப்படியணும், வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுக்கணும். ரெண்டு பேரும் அந்யோன்யமா ஐக்கியமா அன்பா ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து உங்க ரெண்டு பேருக்குள்ள காரியம் மூணாவது மனுஷன் அறியாதபடி அப்படி நடக்கணும். உங்க இருதயத்துக்குள்ள சமாதானம் இருக்கணும். உங்க குடும்பத்துக்குள்ள என்ன செய்யணும்? சமாதானம் இருக்கணும். இல்லைன்னா என்ன சொல்லுவான் தெரியுமா? சர்ச்சுன்னு ஓடுறான், ஆனா வாழ்க்கையில சமாதானம் இல்லை. பிள்ளை ஒரு வாக்கில் நடக்கு, தகப்பன் ஒரு வாக்கில் நடக்கிறான், தாய் ஒரு வாக்கில் நடக்கிறான். இவையெல்லாம் என்னத்துக்கு பந்தேகோசுக்கு போறாளோன்னு சொல்லி என்ன செய்வான்? உலக பிரகாரமான மனுஷன் கேட்பான். அதற்கு இடம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதற்கு இடரலாக நம்முடைய வாழ்க்கை மாறிவிடக் கூடாது. ஹல்லேலூயா. ரோமர் 15:33 சொல்லுது, சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட, ஆமென் சொல்லுங்களேன், சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தின் கர்த்ததாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானம் தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. சில மனுஷனை பார்த்திருக்கலாம், நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு கால சமாதானமா என்ன செய்ய மாட்டான், இருக்கவே மாட்டான். பிரச்சனை மேல பிரச்சனையை உண்டு பண்ணிட்டே இருப்பான். நம்முடைய ஆவிக்கு இடையூறை ஏற்படுத்திட்டே இருப்பான். கொஞ்ச நேரம் பார்த்தா நல்லா இருப்பான், அதுக்கு அடுத்து திரும்பவும் என்ன செய்வான்? என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் ஒரு மனிதனை பார்த்திருக்கிறேன். பாருங்கள், ஒரு நேரம் சமாதானமா இருக்க மாட்டான். குடும்பத்தில் பார்த்தா பிள்ளைகள் அவனை வெறுக்குது. மனைவி என்னத்துக்கு இவனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி மனைவி வெறுக்கிறா. அந்த அளவுக்கு இடைஞ்சலா, இடையூறா, மனைவிக்கு இடையூறா, பிள்ளைக்கு இடையூறா, சொந்த பந்தங்களுக்கு இடையூறா. மனைவி இந்த காரியத்தை சொன்னா அவன் அந்த காரியத்தை சொல்லுவான். அதே நேரத்தில் மனைவி இந்த காரியத்தை சொன்னா இவன் திருப்பி பிடிப்பான். அப்படிப்பட்டதான நிலைமை. ஹல்லேலூயா. அவனுடைய ஆவி எப்பவும்
ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங். ஐயோ இவனா, இவன்கிட்ட இவன் பேச்சு கொடுத்தா தப்ப முடியாதே, அந்த அளவுக்கு யோசிக்க கூடியதான ஒரு அனுபவம். நல்ல வேளை கிருபையா கர்த்தர் அந்த குடும்பத்தை காப்பாற்றினா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில சமாதானத்தை கெடுக்கிற ஆவி உங்க குடும்பங்களை பிரவேசிக்க விடக்கூடாது. சமாதானத்தை கெடுக்கிற ஆவி உங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க விடக்கூடாது. சமாதானத்தை கெடுக்கிற ஆவி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க இடம் கொடுக்க கூடாது. சமாதானத்தை கெடுக்கிற ஆவி அது சபையில பிரவேசிக்க தேவ பிள்ளைகள் அனுமதிக்க கூடாது. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, சமாதானத்தின் கர்த்ததாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. இந்த சமாதானம் உங்களுக்கு வேணும். ரெண்டு காரியத்தை சொல்லியிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த பிரசங்கம் அடுத்த வாரம் தொடரும். நிறைய காரியம் இருக்குது. இந்த அப்சலோமை குறித்து, அப்சலோமுடைய ஆவியை குறித்து நாம் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கிறது. தயவாக கவனியுங்கள், தயவாக கவனிங்க. முதல் காரியம் என்ன காரியம் சொன்னேன்? முதல்ல சத்தமா சொல்லுங்களேன். அழகின் ஆவி. ஹல்லேலூயா. அழகு சௌந்தரியம் உள்ளது. அழகு வஞ்சனை உள்ளது. அழகு வீண். இந்த அழகு நம்முடைய வாழ்க்கையில அழகின் ஆவிக்கு நம்ம இடம் கொடுத்து தேவனுடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, உள்ளான ஆசீர்வாதங்களை இழந்து போகக்கூடாது. இரண்டாவதாக சொன்னேன் சமாதானம். அதாவது அப்சலோம் சமாதானத்தின் பிதா. பேர் மட்டும்தான் கிறிஸ்தவன், பேர் மட்டும்தான் சமாதானத்தின் பிதா. ஆனா உள்ளுக்குள்ள சமாதானம் இல்லை. இந்த நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில மாற்றி ஆண்டவர் கிருபைகளை தருவாராக. அழகின் ஆவிக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. பொய்யான சமாதானத்தின் நிலைமைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தர் காத்து நடத்துவாராக. எல்லாரும் அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே சமாதானத்தை கெடுக்கிற இந்த ஆவி, ஹல்லேலூயா, அழகை உண்டு பண்ண தீவிரிக்கிற அந்த ஆவி என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடாது. நான் அவைகளை விட்டு ஓட வேண்டும். எல்லாரும் அப்படி எழும்பி நில்லுங்க.